திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்திய இலங்கை இடையிலான மீனவர் பிரச்சினை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சே முக்கியத்துவம் வாய்ந்த பேட்டி ஒன்றை தெரிவித்திருக்கிறார். ஹிந்து ஆங்கில நேலேட்டிற்கு அவர் அளித்திருக்கக்கூடிய விரிவான பேட்டியில் பிரதமர் நரேந்திர மோடியை கடந்த மே மாதம் சந்தித்த பிறகு முதன் முறையாக இந்தியா பற்றியும் இந்திய ஊடகம் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். 5 முக்கிய விஷயங்களை தன்னுடைய பிரகடனமாக வெளியிட்டிருக்கிறார். முதல் விஷயம் தமிழர்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு கவலை தரக்கூடியது. மீனவர்கள் எல்லை மீறி வந்து இலங்கையின் பகுதியில் மீன் பிடிக்கிறார்கள். அது தடை செய்யப்பட்ட வலைகளை அவர்கள் பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, மீன் வளம் அளிக்கப்படுகிறது. எனவே இலங்கை பறிமுதல் செய்திருக்கக்கூடிய படகுகளை உடனடியாக விடுவிக்க முடியாது என்று திட்டவட்டமாக அவர் சொல்லியிருக்கிறார். இது சட்டபூர்வமானதா, மனிதாபிமானமுடையதா, அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய தோல்வியா இந்த பேச்சுக்கான காரணம் என்பது ஆராய்ச்சிக்குரியது. இரண்டாவது அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, இனப்படுகொலை போர்க்குற்றம் தொடர்பான விசாரணையை, சர்வதேச விசாரணையை ஒரு நாளும் நாங்கள் ஏற்க மாட்டோம். இந்த பிரச்சனையை சர்வதேசமயமாக்குவதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். இந்தியாவும் அதற்கு உடன்படாது. வெளியிலிருந்து வரக்கூடிய விசாரணை என்பது காஷ்மீரில் பன்னாட்டு விசாரணை என்றால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அதே நிலைதான் என்று இந்தியாவையும் அழைத்திருக்கிறார். பிரபாகரன் அவர்களுடைய மகன் பாலச்சந்திரன் படுகொலை நடந்த தொடர்பாக அந்த படுகொலை பற்றிய யார் அதற்கு காரணமானவர்கள், இராணுவத்தின் பிடியிலிருந்து அவர் கொல்லப்பட்டாரா என்பதற்கு அதற்கு உரிய பதிலை அவர் நேரடியாக சொல்லவில்லை. கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு யார் காரணம் என்பதை இன்னமும் கண்டறியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். 13வது அரசியல் சட்ட திருத்தத்திற்கு வழி சேர்க்கக்கூடிய வகையில் பேச்சு நடத்தி அதிகார பகிர்வை தருவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். தமிழர் பகுதிகளை இலங்கை இராணுவம் ஆக்கிரமித்து நிற்கவில்லை என்றும், தமிழர் பகுதிகளிலிருந்து 90% அளவிற்கு இராணுவம் வெளியேறிவிட்டது. இலங்கையினுடைய தமிழர்களோ சிங்களர்களோ முஸ்லிம்களோ இலங்கையின் எந்த பகுதியிலும் வசிக்கலாம். எனவே தமிழர் பகுதியில் சிங்களவர் குடியேற்றப்படுகிறார்கள் என்கிற வாதம் ஏற்க முடியாது என்றும் சொல்லியிருக்கிறார். இவை அனைத்தும் நம் விவாதத்துக்குரியவை. அந்த வகையில் இது தமிழ்நாட்டில் மீனவர் பிரச்சினைக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மீனவர்கள் இன்றைக்கும் 78 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 72 படகுகள் அங்கே இருக்கின்றன. இதை விடுவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா கண்டன குரல் எழுப்பியிருக்கிறார். இன்றைக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடுமையான கண்டனத்தோடு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்சேவினுடைய கருத்து முற்றிலும் ஏற்கத்தக்கதல்ல என்கிற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வெளிப்படையான பேட்டி என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து மோடியை சந்தித்து விட்டு சென்ற பிறகு அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பேட்டி அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு எத்தகைய வழிவகையை காட்டப்போகிறது என்பதை பற்றி நாம் விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் திரு தியாகு, பத்திரிகையாளர் திரு சத்தியமூர்த்தி, நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவரும் பத்திரிகையாளருமான திரு ஐயநாதன், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு டால்பின் ஸ்ரீதரன் ஆகியோர் நாம் விவாதிக்கலாம். வணக்கம். முதற்கட்டமாக இந்த மீனவர் பிரச்சனையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இன்றைக்கும் மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் அங்கே சிறைப்பட்டிருக்கிறார்கள். தமிழக மீனவர்களுடைய படகுகளை திருப்பி தர முடியாது என்று சொல்கிறார். முதலில் அதை விவாதிக்கலாம், பிறகு எல்லாவற்றையும் அடுத்தடுத்து விவாதிக்கலாம். உங்களுடைய நால்வருடைய கருத்தை கேட்க விரும்புகிறேன். இந்த நிலைப்பாடு இலங்கை தன்னுடைய சட்டத்திற்கு உட்பட்டு சொல்லக்கூடிய சட்டபூர்வமான நடவடிக்கையா, மனிதாபிமானமற்ற செயலா, அல்லது இந்திய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை கிடைத்த தோல்வியா? உங்கள் நால்வருடைய பார்வை என்ன? நீங்க தொடங்க திருத்தியாக. அதாவது மீன்பிடிக்கிறது தொடர்பான பிரச்சனை, மீன்பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிற வலைகள், கப்பல்கள் தொடர்பான பிரச்சனை என்று இதை மாற்றுவதற்கு அவர் முயற்சிக்கிறார். நம்முடைய கேள்வி, 83ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரைக்கும் 600க்கும் மேற்பட்ட மீனவர்களை சிங்கள கடற்படை சுட்டு கொன்ற அந்த நிகழ்வுக்கு இந்த மீன்பிடி பிரச்சனை தான் காரணமா? ஒன்று. இரண்டாவது, அண்மையில் ராஜபக்சே பதவியேற்பிற்கு
மன்னிக்க வேண்டும், மோடி பதவியேற்புக்கு ராஜபக்சே அழைக்கப்பட்ட போது அதற்கு கைமாறாக அங்க இருக்கிற இவர்களை எல்லாம் விடுதலை செய்தார். அதாவது நீதிமன்றங்கள் தான் கைது செய்கின்றன, சிறைப்படுத்துகின்றன, நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்ததை ஒதுக்கிவிட்டு விடுதலை செய்தார்கள். இப்ப படகுகளை மட்டும் நாங்கள் வைத்துக் கொண்டோம், இவர்களை விடுவிக்கிறோம், இவங்க ஏழை தொழிலாளர்கள் என்று சொல்லுகிற பொழுது இலங்கை சட்டங்களின்படி அது சொல்லப்படுகிறதா? எந்த சட்டத்தின் கீழ் அந்த முடிவுக்கு வர்றார்? எந்த நீதிமன்றம் இந்த படகுகளை பறிமுதல் செய்திருக்கிறது? அதுவும் இந்த சில படகுகளை பறிமுதல் செய்வதுதான் மேற்கொண்டு இது போன்ற படகுகளை இவர்கள் பயன்படுத்தாமல் இருப்பதற்கான வழி என்று அவர் சொல்லுகிற பொழுது, அப்ப 2 பகுதி மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை பற்றிய இதெல்லாம் அர்த்தமற்று போயிடுது. இது எல்லாமே ஒரு ஏமாற்று நாடகமாகிவிடுது. எனவே அவருடைய இன அழிப்பு கொள்கையின் ஒரு கூறாக தமிழக மீனவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அமைந்துள்ளன என்பதைத்தான் இது காட்டுகிறது. இந்திய அரசு இது தொடர்பாக மேற்கொண்ட முயற்சிகள், சமரச முயற்சிகள் தோல்வி அடைந்து விட்டன என்பதுதான் இதிலிருந்து தெரியும். இந்தியாவின் தோல்வி அவருடைய தமிழர் விரோத போக்கை காட்டுகிறது. உங்களுடைய சாராம்சமான வாதம். திரு சத்தியமூர்த்தி, நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய கைதாகட்டும், இல்லை கடந்த பல மாதங்களாவோ வருடங்களாவோ நடந்திருக்கிற கைதாகட்டும், இப்போ ஒரு புதிய பிரச்சனை அங்கேயே உருவாகியிருக்கிறது. இலங்கை தமிழ் மீனவர்கள், அதாவது வடமாகாண மீனவர்கள் முதல் முறையாக தாங்களும் ட்ராலர்ஸ் யூஸ் பண்ணா என்னன்னு அங்கே கேட்க தொடங்கியிருக்காங்க. அவங்க அமைச்சரை பார்த்து சொல்லியிருக்காங்க. அது ஒரு விஷயம். அதுபோல கடந்த வாரத்தில் நடந்த வடமாகாண ஆளுங்கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 15வது மகாநாட்டில் 15ஆம் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதிலும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டு மீனவர்கள் இங்க, அதாவது பாட்டம் ட்ராலிங் பண்றாங்க, பேண்ட் நெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கிறதுனால இங்குள்ள எங்களுக்கு ட்ராலிங் மீனவை பிடிக்க போக முடியல, இங்குள்ள மீன்வளம் அழிகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பே ஓப்பனா சொல்ல தொடங்கினாங்க. இது கூட்டமைப்பு பொறுத்தவரையில் இது கடந்த 3-4 மாதங்கள்ல 2வது முறையாக கூடுறாங்க. அதுவும் ஒரு மாநாட்டில், ஆளுங்கட்சியின் மகாநாட்டில் இது கூடும்போது நாம் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், அரசாங்கம் மற்றும் தமிழ்நாட்டு மீனவர்கள் இதனை உன்னிப்பாக கவனித்து பேச்சுவார்த்தை மூலம் இதற்கு முடிவு காண வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் இதே கருத்தை முன்னாடி இதே இடத்துல பேசும்போது, இலங்கை தமிழ் மீனவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இவை அனைத்தும் நடக்கின்றன. இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வலியுறுத்தல் காரணமாகத்தான் ராஜபக்ஷ அரசு படகுகளை, தமிழக மீனவர்களுடைய படகுகளை முடக்கி வைக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்லவே இல்லை. நான் இதே இதுல நான் நிறைய தடவை உங்ககிட்ட பேசும்போது சொல்லியிருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த பிரச்சனையில் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சொன்ன அந்த நிலை இன்று உருவாகி இருக்கு. திரு ஐயநாதன், நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த கைதுக்கு அவர் சொல்ற சமரசம்? இல்ல அண்ணன் தியாகு சமரசம்னே சொல்லல, இல்ல மஹிந்த ராஜபக்சே சொல்ற சமரசத்தை சொல்றேன். இப்போ அண்ணன் தியாகு சொன்ன ஒரு கருத்து ரொம்ப முக்கியமானது. சட்டப்படியா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. சர்வதேச ஐநாவினுடைய கடல்சார் சட்டத்தின்படி ஒரு நாட்டினுடைய மீனவன் எல்லையை தாண்டி வந்தால் அவனை மனிதாபிமானத்துடன் தான் நடத்த வேண்டும் என்பது இருக்கிறது. அப்படி இந்தியாவினுடைய கடலோர காவற்படை அங்கிருந்து வரக்கூடிய மீனவர்களை நியாயமாக நடத்துகிறது, கைது செய்கிறது, நீதிமன்றத்தில் நிறுத்துகிறது, படகுகளை திருப்பி தருகிறது ஒப்பந்தம் ஏற்பட்டவுடன். இது எதுவும் நடக்கவில்லை. மனிதாபிமானத்தோடு நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா விடுதலை செய்வது என்பது மனிதாபிமான நடவடிக்கை தானே? கிடையாது. அப்ப அந்த வலையை அறுக்கிறது, மீன்களை கவர்ந்து செல்வது, படகுகளை தாக்குறது, இவங்களை இந்த கிரீஸையும் மிளகாத்தூளையும் கலந்து சாப்பிட சொல்றது, ஆணையும் புணர சொல்றது, பிடிச்சு வச்சிருக்கிற மீன், இந்த திருக்க மீனை நீ பண்ணுன்னு சொல்றது, இந்திய கொடியை கிழிச்சு கோவணமா கட்டு சொல்றது, இதெல்லாம் என்னது? ஏன் இதெல்லாம் நீங்க பேசல? இங்க என்ன சொல்லி இருக்குது? வாட் இஸ் த ட்ரீட்டி ஆப்ளிகேஷன்? 2 நாடுகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது என்றால் நீ இன்னொரு நாட்டினுடைய மீனவனை நீ கௌரவமாக நடத்தினாயா இல்லையா? இல்லை. அதுதான் முக்கியம். 2 இஷ்யூ என்ன? ட்ரெடிஷனல் ஃபிஷிங், அந்த இடத்துக்கு வாங்க. மோடாலிட்டிஸ் ஆஃப் ஃபிஷிங், என்னென்ன பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது என்பது வேறு. அடிப்படையில் எழுப்பப்பட்ட கேள்வி என்ன? அங்க இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களானாலும் சரி, தமிழ்நாட்டு மீனவர்களானாலும் சரி, இடைப்பட்ட இந்த சரித்திரபூர்வமான இந்த கடற்பகுதியில் மீன் பிடிக்கக்கூடிய உரிமையை அளித்துதான் 1974 ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. இங்க மறைக்கலாம்.
ஆனா அமெரிக்கா உட்பட அவங்களுடைய சைட்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா சம்மரிலேயே இருக்கும். எப்படி இரு நாட்டு கப்பல்களும் எந்த விதமான அனுமதியும் என்ற கடற்பகுதியில் பயணிக்கலாம் என்று இருந்ததோ அதே போல மீனவர்களும் மீன் பிடிக்கலாம் என்று இருந்தது. இந்த விடயங்களை எல்லாம் மறைத்து விட்டு ஏதோ டிராலர் பிரச்சனை தான் மீனவர் பிரச்சனை போல காட்டுவது என்பது உள்ளபடியான அடிப்படை பிரச்சனையை புறக்கணித்து திசை திருப்பி இதன் மூலமாக தமிழ் மீனவர்களையும் 2 பகுதி தமிழ் மீனவர்களையும் எதிர்த்து ஒருத்தர் பார்த்து நிக்க வைக்கிறது தான் இந்த முயற்சி. இந்த முயற்சிக்கு எதிரான கருத்து அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அதை நான் பிறகு சொல்கிறேன். சொல்லுங்க, உங்க கருத்து என்னதுல? அதாவது இந்த மீனவருடைய பிரச்சனை 40 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. 100 நாட்களே ஆனா எங்களுடைய மோடியாருடைய அரசாங்கத்தை இது மதிப்பிடுவதா அல்லது இந்த வெளியுறவுத்துறையினுடைய இது வெற்றியா தோல்வியாலாம் நிர்ணயிக்கிறதுக்கான கால அவகாசம் நிச்சயமா இல்லை. ஆனா ஒண்ணு, கால அவகாசம் இல்லைன்னு சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். 100 நாள் குறைவுன்றதை நான் ஒப்புக்கொள்றேன். நீங்க விடுதலை செய்தால் நரேந்திர மோடியினுடைய செயல் அதுதான் சொல்ல முடிச்சிடறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்படின்னு அதுக்கு நீங்க பாராட்டு தேடுகிற போது ஏன் படகு பிடிபட்ட படகு விடுவிக்கலன்ற கேள்விக்கு நீங்க பொறுப்பேற்க. முதல்ல ஒரு விஷயம், நடுநிலையோடு இதை சிந்திக்கிறோம். நான் அண்ணன் தியாகு அவர்களுக்கும் சரி ஐயநாதன் அவர்களுக்கும் கேட்கிறேன். இந்த பாட்டம் ட்ராலர் பத்தி நம்ம ஏற்கனவே 2 பேரும் சொல்லியிருக்காங்க. மனிதாபிமான அடிப்படையில் இன்டர்நேஷனல் வாட்டர் ட்ரீட்டில யூஎன் இன்டர்நேஷனல் வாட்டர் ட்ரீட்டில மனிதாபிமான அடிப்படையில் கைது பண்ண மீனவர்களை கைது பண்ணார விடுதலை பண்றோம். அவங்களும் விடுதலை பண்ணிருக்காங்க, நம்மளும் விடுதலை பண்ணிருக்கோம், நம்மளும் கைது பண்ணிருக்கோம். இந்த பர்டிகுலர் போட் அங்க தடை பண்ணப்பட்டிருக்குது இலங்கையில. நம்ம ஊரினுடைய இந்த மீனவர்கள் பயன்படுத்துகிற இந்த இரட்டை மடி வலையாக இருக்கட்டும், அந்த பாட்டம் ட்ராலராக இருக்கட்டும், அது நீங்க ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியா மறந்துடக்கூடாது. இந்த வேக்கம் கிளீனர் இருக்கு இல்லையா, வேக்கம் கிளீனரை நம்ம சாலையில போட்டுட்டு போகும்போது கீழே இருக்கிற அனைத்து பொருள்களையும் அது இழுத்துவிடும். அப்ப அந்த இடமா சுத்தமா எதுவுமே இருக்காத மாதிரி அந்த வேக்கம் அனைத்தும் உறிஞ்சி எடுத்துறது. அது மாதிரியான ஒரு மீன் பிடிக்கிற விதம் தான் இந்த பாட்டம் ட்ராலர், அந்த இரட்டை மடி வலைன்னு சொல்லி. இது மீனுடைய ஆதாரத்தையும் குலைச்சிடுது, சுற்றுச்சூழலையும் பாதிக்கிறது. ஏன்னா அடியிலிருந்து சுத்தமா எடுக்கிறதுனால இந்த விதமான படகு இந்தியாவில் இருக்கிறதுனால அவன் பிடிச்சு வச்சிருக்காங்க. அதாவது இதை நியாயப்படுத்தவில்லை. இந்த படகுகளை மீட்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை சந்தித்து நேற்றுக்கு கூட பேசியிருக்கிறார். இது விஷயமாக அதிகப்படியான முயற்சி எடுத்திருக்கிறார், இந்த படகுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று. ஆனா இதை 100 நாளில் இருக்கிற அரசாங்கத்துக்கு இதை மதிப்பீடாக இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. 2வது, மீனவர்கள் 2010 வரையில வேதாரண்யத்தை சேர்ந்த ஜெயக்குமார் என்ற மீனவருடைய சாவுதான் கடைசியா நடந்தது. அது வரையில தொடர்ந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதோடு இல்ல, போதை வழக்கு அவர்கள் மேல போடப்பட்டிருந்தது, கடத்தல் வழக்கு போடப்பட்டிருந்தது. நாம் அதற்கெல்லாம் வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். இன்றைக்கு விடுதலை பண்றாங்க, மனிதாபிமானமோ ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு தொழிலாளி அவன் பாதிக்கப்படக்கூடாது. அவரே சொல்லி இருக்கிறார், மீனுக்கு எல்லை இல்லை, மீனை பிடிக்கின்ற மீனவனுக்கும் அந்த மீனை தேட வேண்டும், அந்த மீனை பிடிக்க வேண்டும். ஆனால் அந்த வாழ்வாதாரத்தையே 2 பேரும் அழித்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு யாருக்குமே மீன் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும்ன்றது அது யதார்த்தமான உண்மை. அது அனைவரும் ஏற்றுக்கொள்ளணும். ஆனாலும் கூட தமிழக மீனவனை இந்த மாதிரி அவருடைய படகுகளை இந்த பாட்டம் ட்ராலர் இல்லாத படகுகளை விடுவிக்க வேண்டும். முடிந்தால் அந்த அனைத்து படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தீவிர முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பதிவு செய்கிறேன். நீரினானாலும் நிலத்திலானாலும் இயற்கை வளங்களை அடியோடு கொள்ளையிடுவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அரசாங்கத்தினுடைய சுரங்க கொள்கையா இருக்கட்டும், மீத்தேன் எடுப்பு கொள்கையா இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் இது பொருந்தும். ஹைட்ரோ கார்பன் வெல்த்தா இருக்கட்டும், மெரைன் வெல்த்தா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பொருந்தும். இங்க கேள்வி என்னன்னா, ராஜபக்சே இந்த கவலையோடு தான் இதை அணுகுகிறாரா? ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். 2002ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கேயோடு போர் நிறுத்த புரிந்துணர்வு உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட போது 3 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. அந்த 3ஐயும் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த 3ல மற்றதை விட்டுருங்க. உயர் பாதுகாப்பு வளையங்களை நீக்கணும், ஒட்டுப்படைகளை ஆயுதங்களை களையணும். அதுல 3வது மிக முக்கியமான நிபந்தனை, பல ஆண்டுகளாக மீன்பிடி உரிமை இல்லாமல் வாழ்விழந்து தவிக்கிற ஈழத்தமிழ் மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமை வேண்டும் என்பது. 2002க்கு பிறகு நடைபெற்ற ஒவ்வொரு பேச்சுவார்த்தையின் போதும் இந்த மீன்பிடி உரிமையை விடுதலை புலிகள் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் போர் முடிகிற வரைக்கும் அந்த உரிமை பலமுறை ஒத்துக்கொள்ளப்பட்டும் கையெழுத்திடப்பட்டும் உடன்பாடு இருந்தும் அந்த உரிமை வழங்கப்படவே இல்லை. அடியோடு அவர்களுடைய வாழ்வு பறிக்கப்பட்டது.
உயர் பாதுகாப்பு வலயங்கள் என்ற பெயரில் விவசாயம் பறிபோயிற்று, மீன்பிடி உரிமை பாதுகாப்பு என்ற பெயரில் பறிபோயிற்று. அவ்வளவு தூரம் அந்த மீனவர்கள் மீது இன்றைக்கு இவர் பேசுகிறார் என்றால் ஆடு நடைகிறதே என்று ஓனாய் எழுகிற கதையை தவிர வேறு எதுவும் இல்லை. அங்கு நம்முடைய தமிழக மீனவர்கள் கடந்த காலத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டதும் இப்போது கைது செய்யப்படுவதும் அவர்கள் மீன் வளப்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் வேறு ஒரு காரணத்தை சொல்லி, இந்த காரணம் என்பது 2 மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனை. ஒரு குறுகிய நிலப்பகுதி, குறுகிய கடல் பகுதி, காலங்காலமா மீன் பிடிக்கிறாங்க. மற்ற துறைகளில் தொழில்நுட்பம் நுழைந்திருப்பது போல இதிலையும் தொழில்நுட்பம் நுழைந்திருக்கிறது. தொழில்நுட்பத்தை வரம்பு கட்டணும், இதிலெல்லாம் வேறு மாற்றுகிறது இல்லை. ஆனால் ராஜபக்சே இதை பேசுவது என்பது சைத்தான் ஓதுகிற வேதமாக இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சரி சத்தியமூர்த்தி, இவர் அய்யநாதன் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, எந்த வழிமுறைகளை பின்பற்றி அவங்க மீன் பிடிக்கிறாங்க அப்படின்ற காரணத்தை நீங்க ஆட்சேபிக்கிறீங்க. அது இலங்கை ஆட்சேபிக்கிறது, டிராலரை பயன்படுத்தக்கூடாது, தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தக்கூடாதுன்றது ஒரு அம்சம். இன்னொன்று, அவர்களுக்கு பாரம்பரிய மீன்பிடி உரிமை அங்கு இருக்கிறதா இல்லையா என்பது இன்னொரு அம்சம். பாரம்பரிய மீன்பிடி உரிமை என்பது அய்யநாதன் மட்டுமல்ல, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் தொடர்ச்சியாக ட்ரெடிஷனல் பிஷிங் ரைட் அப்படின்ற ஒன்றை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை மீட்கணும், இந்தியா அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்ன்றதை தொடர்ந்து சொல்றாங்க. அந்த ட்ரெடிஷனல் பிஷிங் ரைட், பாரம்பரிய மீன்பிடி உரிமை தமிழக மீனவர்களுக்கு இருக்கிறது அப்படின்ற வாதத்தை நீங்க ஒப்புக்கொள்றீங்களா? பேசிக்கலி என்னன்னா, இதை குறித்து இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது. உச்ச நீதிமன்றத்தில் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியும் கச்சத்தீவு பிரச்சனையை அடிப்படையாக வைத்த வழக்கின் ஒரு அடிப்படை சாராம்சமே இதுவாகத்தான் இருக்கும். 15-20 நாட்களுக்கு முன்பு இது போன்ற மற்றொரு வழக்கு பாராளுமன்ற லோக்சபா துணை சபாநாயகர் தம்பிதுரை மற்றும் ஒரு திமுக தலைவர் வளர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிக்கும் போது சட்ட ரீதியான பிரச்சனை அல்ல, அரசியல் ரீதியாக தீர்வு காண வேண்டிய விஷயம் என்று கூறியிருக்கிறது. எனவே இது குறித்து மத்திய அரசும் இலங்கை அரசும் தமிழ் மாநில அரசும் பேச்சுவார்த்தை நடத்தித்தான் ஒரு முடிவிற்கு வர முடியும். இதை சட்ட ரீதியாக பிரச்சனையாக்க முடியாது என்று உச்சநீதிமன்றமே கூறியிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் அதை பற்றி பேசுவதில் அர்த்தமில்லை. என்னவென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமையும் வடமாகாண அரசையும் இதில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இது அரசு சார்ந்த விஷயம், இது சட்ட ரீதியாக பதில் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அப்ப தமிழ்நாடு நீதிமன்றத்தில் போட்டிருக்கிற வழக்குகள், தமிழ்நாடு முதலமைச்சரும் கருணாநிதியும் போட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு, உச்சநீதிமன்ற வழக்குன்றது பயனற்ற ஒன்று, அப்படி எந்த விதமான முடிவுகளும் முடியாதுன்னு சொல்ல வர்றதுங்களா? இல்ல, 2 செட் ஆஃப் வழக்கு கேசஸ் இருந்தது. ஒன்னு தம்பிதுரையும் வேற திமுக விஜயன் போட்ட அந்த 2ம் இருந்தது. அதுல உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை கூறியிருந்தது. முதலமைச்சரும் திமுக தலைவர் போட்ட வழக்கு இன்னும் இந்த வாரமோ அடுத்த வாரமோ வரதான் படிச்சுதான் நினைவு. அதில் உச்சநீதிமன்றம் எந்த நிலைப்பாடை எடுக்கிறது என்று பார்த்துவிட்டு தான் நமக்கு ஒரு முடிவிற்கு வர முடியுமே தவிர நாம் சட்ட ரீதியாக இங்கு அதை பேசுவதில் அர்த்தமில்லை. இப்ப ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்றது தான் இரு நாடுகளுக்கு இடையே இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம போடுறோம், ஜப்பானோட போடுறோம், சிங்கப்பூரோட போட்டிருக்கோம், இலங்கையோட கூட போடுறதுக்கு முயற்சி பண்ணோம். அப்ப அந்த போட்டுட்டுமா, அதுதான் ஃபர்ஸ்ட். ஆமா, போட்டுட்டு அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்னு கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் ஒன்னு போட்டாங்க, சீபான்ற அக்ரிமெண்ட், அதான் நடக்கல. அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அக்ரிமெண்ட் நீங்க போடும்போது நீங்க என்ன பண்றீங்க? இதனால இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அல்லது தொழில் முகவர்கள் அவங்களுடைய உற்பத்திகள் பாதிக்கப்படுமான்றது நீங்க பாக்குறீங்கல்ல? பார்த்துட்டு தானே அது போடுறீங்க. அந்த வேலையை செய்யறதுக்கு தானே இந்த லாபி அமைப்புகள்லாம் இருக்குது. கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியில இருந்து எவ்வளவு இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த ஒப்பந்தம் போட்ட போது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரு? தமிழ்நாட்டு மீனவர்கள். யாரோட நீ கன்சல்ட் பண்ணிருக்கணும்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை கன்சல்ட் பண்ணிருக்கணும், தமிழ்நாடு அரசை கச்சத்தீவு ஒப்பந்தத்தை சொல்ல வரீங்க இல்ல? மீன்பிடி உரிமையும் அதோட சேர்ந்து போயிடுது. கச்சத்தீவு ஒப்பந்தம் ஒண்ணுமே கிடையாது. இது எல்லை பகிர்வு ஒப்பந்தம். இந்த எல்லை பகிர்வு ஒப்பந்தம் ஒரு மோசடி ஒப்பந்தம் அப்படின்றது தான் நாம குறிச்சிருக்கிறோம். ஏன்னா அதுல பிரின்சிபல், மீடியம் பிரின்சிபல்னு கடைபிடிச்சு கோடு போட்டாங்கல்ல, இந்த கோடையே கச்சத்தீவை அந்தாண்ட தரத்துக்காக இழுத்து போட்டாங்க அப்படின்ட்டு இந்திய ஆவண காப்பகத்தினுடைய இயக்குனர் ஜகோட்டா சொன்னதை பாருங்க. சூரிய நாராயணன் எடுத்து போட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி விட்டாரு. இன்ன வரைக்கும் பதில் சொல்லல. நம்ம கேட்கறது என்னன்னா, ஒரு நியாயமான ஒப்பந்தத்தை நீங்க சத்தியமூர்த்தி அவர்கள் ஏற்கனவே ஒரு விவாதத்துல கூட சொன்னது, இது கச்சத்தீவு ஒப்பந்தம் என்பது முடிந்து போன விஷயம். இதை ஐநா மன்றம் வரையிலும் 2 நாடுகளும் தெரிவித்து விட்டன. சர்வதேச கடல் எல்லை தொடர்பான ஐக்கிய நாடுகள் அமைப்பிலே சொல்லி அது ஒப்புக்கொண்டு விட்ட விஷயம். அதுல இருந்து திரும்பி போவது, அதை ரீவிசிட் செய்யறதுன்றது வாய்ப்பு இல்லை. அதற்கான வாய்ப்புகள்
ரொம்ப சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பேசுறோம். அந்த வழக்கு தான் அங்க இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு கருத்து சொல்றது. இப்ப நண்பர் சத்தியமூர்த்தி இருக்கிறாருங்களே, இவர் வந்துட்டு அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இங்க சென்னையினுடைய அமைப்பினுடைய இயக்குனரா இருக்காரு. இவங்க எல்லாம் கூடுறாங்க, எப்படிப்பட்ட கருத்தை உருவாக்கணும் அப்படின்னு இவங்க பேசுறாங்க, பேசிட்டு அதன்படி எழுதுறாங்க, வெளியில பேசுறாங்க. இந்த மாதிரி ஊடகங்கள்ல வரக்கூடிய விவாதத்துல கலந்து கூட சொல்றாங்க. இது ஒரு கருத்துருவாக்குற வேலை தானே ஒழிய இவங்க சட்டப்படியான கருத்து அல்ல. இரண்டாவது விஷயம், தீர்வு காண்பதற்கு இது வழியே ஆகாது. முடிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் செத்து போயிட்டானா அவ்வளவுதானே, கொலை செய்யப்பட்டானா அவ்வளவுதானே, அதெல்லாம் என்னது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல விரும்புறேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய எந்த உறுப்பிலும் இந்தியாவின் ஆட்சி புலத்தின் ஒரு அங்குலத்தை கூட சீட் பண்ணுவதற்கு, வேறொரு நாட்டுக்கு விட்டுக் கொடுப்பதற்கு எந்த அரசுக்கும் அதிகாரம் இல்லை. மற்றொரு நாட்டு பரப்பை சேர்த்துக் கொள்ற அதிகாரம் இருக்குது. ஏன்னா எதெல்லாம் இந்தியன் டெரிட்டரின்னு சொல்லும்போது 1 ஸ்டேட்ஸ், 2 யூனியன் டெரிட்டரிஸ், நம்பர் 3 அண்ட் டெரிட்டரிஸ் அக்வயர்ட் பை இந்தியா. இது 3 இருக்கு. அக்விசிஷன் உண்டே தவிர எலினேஷன் இல்லை, சட்டத்தில் இல்லை. அதனால்தான் பெருபாரி வழக்கில் அரசமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வராமல் நீங்கள் நாட்டின் எந்த பகுதி விட்டுக் கொடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இங்கு நாடாளுமன்ற சட்டமும் இல்லை, அரசமைப்பு திருத்தமும் இல்லை. வெறும் இந்திரா காந்தியும் சிரிமா பண்டாரநாயக்காவும் அவங்களுடைய சொந்த அரசியல் சுயநல தேவைக்காக தமிழ்நாட்டுக்கு சொந்தமான, வேற எவனுக்கும் சொந்தமானது இல்ல, தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒரு நிலப்பரப்பை தூக்கி தாரை வார்த்தார்கள். இது சட்டப்படி செல்லாது. சத்தியமூர்த்தி, இது உங்களுக்கு உடன்பாடான கருத்து? அவருடைய கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நான் சொன்னேன், உச்ச நீதிமன்றம் வழக்கு இருக்கும்போது இதை பத்தி பேசுவதே சரியான்னு எனக்கு தெரியாது. ஒன்று. இரண்டாவது, நான் முன்பு கூறிய அதே நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளை பற்றி ஏராளமான வாத பிரதிவாதங்கள் இருக்கு. கரெக்ட். 2G வழக்கு சொன்னா 2G வழக்கை வந்து காலையிலும் மாலையிலும் மதியமும் பேசாத ஊடகங்கள் இல்லை. பிடிக்கட்டும். நான் என்ன சொன்னேன்னா, லாஸ்ட் வீக் சுப்ரீம் கோர்ட் ஒரு வியூ கொடுத்திருக்கு. இனி இப்போ முதலமைச்சருடைய வழக்குல அவங்க அதை கன்ஃபார்ம் பண்றாங்களா மாற்றுறாங்களாங்கிறத பார்க்கணும்னு சொன்னேன். தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விவாதிக்கலாம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து